ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது, முத்து வந்து ஒருத்தவங்களோட சேர்ந்து சாப்பிட போனாங்க அந்த விஜய அறக்கட்டளைங்கிறதுக்கு. அப்பையில வரிசையில உட்காந்துருக்காங்க முத்து. அப்பையில விஜயா இலையில சாப்பாடு வைக்கும் போது முத்துவை பார்த்துறாங்க. ஸோ ஒருத்து பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்காங்க. அதோட முத்து சொல்றாங்க, நான் உங்க கையால சாப்பிட்ட ஞாபகமே எனக்கு இல்லை. ஏன்னா நீங்க என்னை சின்ன வயசுலயே போய் என்னை பாட்டி வீட்டில் விட்டீங்க. ஸோ இந்த ஒரு தடவையாவது உங்க கையால நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அதோட விஜயாவும் கண் கலங்கிட்டு அதோட சாப்பாடு எல்லாமே பரிமாறுவாங்க. பரிமாணத்தோட முத்து நல்லா திருப்தியா சாப்பிடும். சாப்பிடும் போது புற ஏறிடும். அதோட விஜயா அவளை அறியாம இப்படி தட்ட போவா. இருந்தாலும் அவன் மனசு கேட்காம அதோட கையை எடுத்துருவா. இந்த மாதிரி சீனை இன்னைக்கு பஸ்பாட்டில் காட்டிட்டு அதோட விஜயா வந்து என்ன செய்யறாங்க, பார்வதி தனியாக கூட்டிட்டு போயிட்டு நீ எடுத்து இந்த சீன் எல்லாம் வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு சொல்லும் போது அதெல்லாம் கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவா. எதுக்கு கட் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அப்ப வந்து தெரிஞ்சவங்களே வந்து கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டா அதை வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்களா, அதனால அந்த பாட்டை கட் பண்ணு, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லுவா. அதோட பாரதி சொல்லுவா, என்னமோ ஏதோ நீ வந்து சொல்ற, ஆனா எப்படியோ முத்துவ உன் பையனை சொன்னியே அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்ல என்ன கட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது, கிருஷ்ணும் அவ தாத்தாவும் வந்து ஜஸ்ட் விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ கிருஷ் வந்து நல்லா பிளே பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பையில வந்து அவ தாத்தா சொல்லுவாங்க, நீ இப்படியே நல்லா விளையாடுனீன்னா பிளேயரா வந்துருவ அப்படின்னு சொல்லும் போது விஜய், ஆமா இது ஒரு விளையாட்டு, இதுக்கு வேற பிளேயரா வரான்னு சொல்லி ஒரு இதா பேசுவாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து முத்து வருவான். முத்து வந்தான, அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு வாழ்க்கையிலே நடக்க முடியாத நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அதோட முத்து அப்பா சொல்லுவான், அது நீ தான் சொல்லணும், எனக்கு எப்படி தெரியும், இருந்தாலும் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவான். அதோட ஆளுக்கும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. மீனா சொல்லுவான், ஏங்க நீங்க இன்னொரு கார் வாங்க போயிட்டீங்களான்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், ஆல்ரெடி கார் இருக்கு, அப்புறம் எப்படி இன்னொரு கார் வாங்கினா எனக்கு சந்தோஷமாகும் அப்படிங்கிறது, இது அதை விட பெருசுன்னு சொல்லி ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. ரோஹிணி சொல்லுவான், நீங்க எது வெளிநாட்டுக்கு போறீங்களான்னு. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், என்னை விரட்டி விடுறதுலேயே உங்களுக்கு இதா இருக்கா அப்படின்னு கேட்பா முத்து. மனோஜ் சொல்லுவான், யாரும் பேசஞ்சர் ஏதோ உன்னோட வண்டியில காசு எதுவும் வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. அப்புறம் வந்து இவ சுருதி சொல்லுவா, நீங்க மொத்த டீவும் மொத்தமா கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. யாருமே கரெக்டா சொல்லாத போது அப்புறம் முத்துவே ஓப்பனா சொல்லிடுவாங்க, இன்னைக்கு நான் அம்மா கையால சாப்பிட்டேன், எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு, என்னால அதை வந்து மறக்கவே முடியல, நான் சின்ன வயசுல சாப்பிட்டேன்னா என்னன்னு கூட எனக்கு நினைவு இல்லை, ஆனா நான் இன்னைக்கு சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான். அதோட விஜயா செல்வா, இன்னைக்கு நான் அன்னதானம் நடத்தினேன், அதுல அவனும் வந்து உட்கார்ந்து அதனால சாப்பாடு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரூம்குள்ள போயிடுவாங்க. இந்த மாதிரி செகண்ட் பார்ட்ல காமிச்சாங்க. தேர்ட் பார்ட்ல என்ன காமிச்சான்னு சொல்லி பார்க்கும்போது வந்து முத்துவும் அவங்க மனைவி மீனாவும் அப்புறம் வந்து கிருஷ்ணும் வந்து அந்த கிருஷ்ணோட பாட்டியை பார்க்க போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட போய் பேசுவாங்க, என்ன உங்களுக்கு சரியாயிருச்சா என்ன ஏதுன்னு. அதோட டாக்டர் சொல்லுவாங்க, எல்லாம் சரியாயிருச்சு, நீங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட வந்து மீனா சொல்லுவேன், நீங்க இந்த நிலைமையில வந்து எங்கேயும் போக வேணாம், நீங்க என் கூடயே இருங்க ஒல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதோட மீனா உங்களுக்கு எது நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. அப்பையில கிருஷ் சொல்லுவான் அவங்க பாட்டிட்ட, பாட்டி நான் இங்கேயே இருக்கிறேன், நம்மளாம் அங்க போவேனா, அங்க நான் மட்டும்தான் இருப்பேன், இங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சோல இருக்காக கொள்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இங்க இருக்கதான் சந்தோஷம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட மீனாவும் வந்துடா. முத்து வந்ததோட, சரி பாட்டி நீங்க வந்து எங்களோடய வந்துருங்கம்மா, இனிமே எங்க கூட இருங்க ஒல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரோஹிணி வந்துடும். அதோட அவங்க போன பிறகு ரோஹிணி வந்த பிறகு, என்னம்மா இதுகளுக்கே இடம் இல்லை, அங்க நீனே உன்னை வந்து இருக்க சொல்றாளா, நீலாம் வராதம்மா கொள்ளாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதோட அவங்களும் கிளம்பிடுறாங்க. திரும்ப வந்து முத்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவளை கூட்டிட்டு போகலாம் பார்க்கும்போது ஆள் இருக்க மாட்டாங்க அந்த பாட்டி. ஸோ என்ன நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ரோஹிணி நைட்டே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவளை கூட்டிட்டு போயிருக்கணும், இல்லை வந்து பாட்டியா எங்கேயாவது தலைமறைவாயிருக்கணும், எங்கேயாவது அவங்க விருப்பத்துக்கு அவங்களே போயிருப்பாங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்க தாட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கிற பிரியா ரிவ்யூ சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.